நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்விங் ட்ரேடிங்லேயும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் சொல்ல போகிற 9 ரூல்ஸை அந்த ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே அப்ளை பண்ணி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுமே நல்லபடியாக முடியுங்க. முக்கியமாக கோவப்படாமல், கஷ்டப்படாமல், நிம்மதியாக அந்த ட்ரேடை பண்ணி முடிக்க முடியும். நிறையா பேர் பங்குச்சந்தைக்குள்ளே வராங்க, 2 மாதம் 3 மாதம் ட்ரேடு பண்ணுறாங்க, வெளியே போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த 9 ரூல்ஸையும் ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டுக்கு வாங்க. எவ்வளோ நாள் தான் ட்ரேடு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? கஷ்டத்தில் மட்டுமே இருக்க போகிறீங்க? நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் இல்லையா? நான் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரேட்லையுமே லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணேன். நான் ஸ்டேட்மெண்ட்டுமே போட்டிருக்கேன். ஆனால் இப்போது லாஸ்ட்டு 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட ஸ்விங் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணல. எஸ், நான் ஒத்துக்கிறேன். மந்த்லி நான் 100 ட்ரேடு பண்ணல, 1 or 2 ட்ரேடு மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் பண்ணக்கூடிய ட்ரேடில் நல்லபடியாக லாபம் பண்ணுறேன். அது இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த 9 ரூல்ஸையும் நீங்கள் யோசித்து பார்த்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நிறையா கற்றுக்குவீங்க. அப்படி நான் கற்றுக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால் பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுத முடிஞ்சுச்சு. ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே இந்த 9 ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி நல்லபடியாக இருக்குங்க. அதில் முதல் ரூல், ட்ரெண்ட் இஸ் கிங். நான் எப்போவுமே சொல்லுவேன், பங்குச்சந்தை மேலே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் வாங்குங்க, கீழே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் வாங்குங்க. இந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேணாம், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ண வேணாம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேணாம். பங்குச்சந்தை கோவிட் டைமில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே தான் ஏற போகிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி ஏறும்போது இங்கே ஜஸ்ட்டு ட்ரெண்டை ஃப்ரெண்டாக பார்த்து பை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நிஃப்டி மட்டுமே ஒரு 200% மேலே ஏறிச்சுங்க. ஸ்டாக்லாம் இதை விட பயங்கரமாக மேலே ஏறிச்சுங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல? அப்போ பங்குச்சந்தையை தப்பு சொல்லக்கூடாது. பங்குச்சந்தை இப்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் கீழே விழுறாங்க தான். 4 மாதமாக பயங்கரமாக கீழே விழுந்துட்டாங்க தான். ஆனால் 5 வருஷம் ஏறிட்டு தானே கீழே விழுறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? 5 வருஷமாக ஏறினதெல்லாம் விட்டீங்க, ஒரு 5 மாதம் கீழே விழுந்ததை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ எங்கே தப்பு இருக்குது? அதை யோசிச்சு பாருங்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்டாக பாருங்கள். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேடு பண்ணாதீங்க. மேலே போனால் மட்டும் கிடையாதுங்க, கீழே போனாலும் நம்ம நஷ்டம் பண்ணக்கூடாது. லாபம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த இடத்துல நஷ்டமாச்சும் பண்ணாமல் இருந்திருக்கணும். சரிங்களா? நான் அதை பண்ணியிருக்கேன். நான் பங்குச்சந்தையில் இந்த 2 மாதம் லாஸ் பண்ணல. அதேமாதிரி பெருசாக ப்ராஃபிட்டுமே பண்ணல. ரூல் நம்பர் 2, பங்குச்சந்தையில் பொறுமையே உன் வறுமையை போக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு வெயிட் பண்ணாலும் பொறுமையோடு வெயிட் பண்ணலன்னா என்ன நடக்கும்? நீங்கள் 10,000 டார்கெட் போட்டிருக்கீங்க, ஒரு 2K 3K ப்ராஃபிட் வந்துருச்சு. 3K வந்துட்டு கொஞ்சமாக கீழே இறங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு இவ்வளோ தூரம் மேலே போகாமல் இங்கேருந்தே இப்படி கீழே இறங்குறாங்க அப்படின்னா, ஐயோ வந்த ப்ராஃபிட்டும் போயிடக்கூடாது, எக்ஸிட் ஆகிடலாம், இந்த மாதிரி நினச்சி எக்ஸிட் கொடுப்பீங்க. நீங்கள் 1000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் பங்குச்சந்தை ராக்கெட் மாதிரி மேலே போய் பயங்கரமான ப்ராஃபிட் கொடுத்துரும். ஆனால் பொறுமையாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருந்து அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்க பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எல்லா பிஸ்னஸையும் விட பங்குச்சந்தைக்கு தாங்க அதிக பொறுமையும் அதிக ஒழுக்கமும் தேவைப்படுது. மற்ற பிஸ்னஸ்லாம் கூட இந்தளவுக்கு தேவைப்படலை, ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும் அந்தளவுக்கு ஒழுக்கமும் பொறுமையும் தேவைப்படுது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் அதையுமே சேர்த்து தான் என்னுடைய புக்கில் கோர்ஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ட்ரிக்ஸு மட்டும் சொல்லிக் கொடுத்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய மனசையும் உறுதியாக்கினா மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதற்கான வேலையும் பாருங்கள். பொறுமையாக கண்டிப்பாக கடைபிடிங்க ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே. ரூல் நம்பர் 3, நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பர் என்ட்ரி தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுங்க. இல்லைனா ஒரு பிரேக் அவுட்டில் இந்த மாதிரி என்ட்ரி கொடுப்பீங்க, இங்கே என்ட்ரி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 5 மாதம் கீழே லாஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கவே கூடாது. நிறைய காரணங்கள் இருக்குது இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், முதல்ல மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது இன்னும் பிரேக் அவுட்டே நடக்கலை. 1 day டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் நடந்திருக்கு தான். ஆனால் மந்த்லி டைம் ஃப்ரேம் முடியறதுக்கு இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. ஆனால் 1 dayல பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நல்லா பிரேக் அவுட்னு பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் போதாது,
அந்த 1 மந்த்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் சேர்த்து பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும், இல்லைனா என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த இடத்துல வந்து லாஸ் வந்து வந்திருக்காது. ஸோ நீங்கள் நிறைய ட்ரேடு பண்ணுறது தான் இங்கே விஷயமே கிடையாதுங்க. என்ட்ரி கொடுக்குறதுலாம் விஷயமே கிடையாதுங்க. என்ட்ரி கொடுக்குறது, பணத்தை வச்சு ட்ரேடு பண்ணுறதுல யார் வேணாலும் பண்ணிட முடியும். அது நல்லபடியாக பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் எல்லாமே இருக்குது. ட்ரேடு பண்ணுறது தான் எதுவுமே இல்லை. நீங்கள் 100 ட்ரேடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ட்ரேடு பண்ணாலும் அது ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணணுங்க. ஓகே, நம்பர் 4, நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டுங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் போடணுங்க. நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறீங்க சரிங்களா, அந்த ட்ரேடு வந்து எடுத்ததும் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, ஓகே சூப்பர், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறீங்க, அந்த ட்ரேடும் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, ஓகே சூப்பர், நல்லா என்ட்ரி கொடுத்தும் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு இந்த மாதிரி நினைக்கிறீங்க. அப்போவும் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கீங்க. தேர்டு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறீங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே எப்படி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இப்படி மேலே போய் டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே மேலே வந்து போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட்டு வந்து இதே மாதிரி டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கீழே வந்தாலும் பரவாயில்ல, இங்கே போய் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும், வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போகுது. ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டீங்க, திரும்பியும் கீழே போகுது. இந்த மாதம் கீழே வந்து போச்சு இல்லையா, மார்ச் மந்தில் கீழே வந்து போச்சு இல்லையா, அதே மாதிரி கீழே வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ட்ரேட்லையுமே லாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரேடில் மிஸ் பண்ணால் கூட நம்ம ட்ரேடு பண்ண எல்லா ப்ராஃபிட்டுமே போயிருங்க. நான் பயங்காட்டுன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். அதனால் அது கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் எல்லா ட்ரேடுக்கும் ஸ்ட்ரிக்டாக வந்து போட்டுருங்க. ஓகே, அடுத்து 5th ரூல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஓகே, டார்கெட் போடுறீங்க, ஓகே, எவ்வளவு போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். இதை சும்மா 1:1 ட்ரேடு பண்ணுறதுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1:2லையோ இல்லை 1:3லையோ டார்கெட் போட்டு ட்ரேடு பண்ணுறதுல மட்டும்தான் ப்ரோஜனம் வந்து இருக்குதுங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1 மடங்கு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா 2 மடங்கோ 3 மடங்கோ டார்கெட் போடுங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ப்ரோ, இங்கே நான் என்ட்ரி கொடுக்குறேன், மேலே போகுது, கீழே வருது, நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே வரைக்கும் போனால் ஓகே தான், ஆனால் இங்கேருந்து கீழே வந்து வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது இப்படி கேட்பீங்க. பிகினர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கு தாங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் டார்கெட் எந்த அளவுக்கு போடணும், இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி போடுறது எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறீங்க, முதல் படியில் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறோம் உங்களுக்கு தெரியலை. ஆனால் பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து 5th ரூல். அடுத்த 6th ரூல், பங்குச்சந்தையை முழுமையாக கற்றுக்காதவங்க எத்தனை வருடங்கள் ட்ரேடு பண்ணாலும் அவங்களால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதாமா. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பங்குச்சந்தையை ஒரு முறை கற்றுக்கிட்டு லைஃப் டைம் ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்க. அப்படி லைஃப் டைம் சம்பாதிக்க போகிற ஒரு பிஸ்னஸ் பற்றி நான் ஒரு முறை கூட ப்ராப்பராக கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம். உங்ககிட்ட நீங்களே கேட்டுட்டு தவறாக இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கிட்டு பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கோங்க. புத்தகங்கள் படிங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கிறத பாருங்கள், ட்ரேடிங்காக ஒரு டைரி போடுங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சு பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ₹1 போடுறதா இருந்தால் கூட கற்றுக்கிட்டு போடுங்க. ஓகே, 8வது, நியூஸை வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஈரான் இஸ்ரேல் இந்த போர் வந்து இப்போ நடந்துச்சு இல்லையா, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த இடத்துல இந்த மாதிரி பங்குச்சந்தை வந்து இங்கேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குங்க டெக்னிக்கலாகவும், நம்ம அதையுமே வந்து இந்த இடத்துல பார்க்கணும். இந்த மாதிரி வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நியூஸை வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இப்போது இந்த இடத்துல நியூஸை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா பங்குச்சந்தை இன்னும் பயங்கரமாக கீழே தான் விழணும், ஆனால் இங்கே வந்து மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ டெக்னிக்கலாகவும் இந்த இடத்த மார்க்கெட்டு வந்து ஃபாலோ பண்ணுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் தேர்டு டச்சில் இருக்கிறாங்க. தேர்டு டச்சில் இருக்கும்போது இந்தளவுக்கு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ரெக்கவரி பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் கீழே வந்து விழுந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் கீழே வந்து விழ முடியாது. இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, இந்த இடம் ஒரு குட் பாயிண்ட் மாதிரி தெரியுது இல்லையா. அப்போ இந்த மாதிரி நியூஸை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது தப்பு தான். டெக்னிக்கலாகவும் பார்க்கணும், நியூஸையும் பார்க்கணும், ரெண்டையுமே சேர்த்து வச்சு ட்ரேடு வந்து பண்ணும்போது தான் நல்லபடியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஒரே ஒரு சின்ன கேள்விங்க, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது,
அது இப்படி மேலேயும் கீழே வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கு வந்து கரெக்டாக இங்கே போகும்போது பேட் நியூஸ் வந்துடும், இங்கே வரும்போது குட் நியூஸ் வந்துடும், இங்கே போகும்போது பேட் நியூஸ் வந்துடும், இங்கே வரும்போது குட் நியூஸ் வந்துடுமா? அப்போ டெக்னிக்கலும் இங்கே ஒர்க் ஆகுது இல்லையா? அப்போ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லையா? நியூஸ் வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது இல்லையா? ரெண்டையுமே சேர்த்து வச்சு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரூல், ஓவர் ட்ரேடு வந்து பண்ணிடாதீங்க. பங்குச்சந்தைக்குள்ள வந்ததும் எல்லாருமே ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. கேபிட்டல் நிச்சயமாக ஒரு முறையாச்சும் 2 முறையாச்சும் லாஸ் ஆகிருக்கும், வாஷ் அவுட் ஆகிருக்கும். எனக்கெல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை மீறி பண்ணுறோம், கோபத்தில் பண்ணுறோம். அதில் ஏதாச்சும் ஒரு பிரோஜனம் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி லாஸ் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோவமாக நீங்கள் அதிகமான ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, சார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, இந்த கேண்டிலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, ஸ்ட்ராட்டஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நம்மளை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ட்ரேடை பண்ணாமல் இருந்துட்டாலே போதுங்க, லாபம் வந்து வந்துடும். அப்போ நீங்கள் அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓவர் ட்ரேடை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடவே கூடாது. ஓகே, பங்குச்சந்தையில் நீங்கள் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளே போனீங்களோ அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிடவே கூடாது. அப்படி ஒரு முறை ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டாலும் நீங்கள் தவறான வழியில் வந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. சூதானமாக வெளியே வந்து வந்துடுங்க. நிறைய பேர் வந்து ட்ரேடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. ஆனால் ட்ரேடு பண்ண ஆரம்பித்ததும் எல்லாத்தையும் மீறி லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்ன சொல்லியிருக்கிறாங்க, 50 லேக் நான் லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, 1 கோடி நான் லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்ணுறது, எப்படி ரெக்கவரி பண்ணுறது, இந்த மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலாக 50 லேக் 1 crore அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 50 லேக் 1 crore வச்சு வருஷத்துக்கே, மந்த்லி கிடையாது, வருஷத்துக்கே ஒரு 30% எடுக்கிறீங்க அப்படின்னா 30 லேக் வந்து கிடைக்க போகுது. ஒரு 3 இயர்ஸில் கேபிட்டலில் டபுள் ஆக போகுது. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு 1 கோடியை வச்சு நான் 1 கோடி ஒரு மாதத்துலேயே சம்பாதிக்கணும்னு நினச்சி ட்ரேடு பண்ணி தவறாக ட்ரேடு பண்ணதுனால மட்டும்தான் அந்த எல்லா கேபிட்டலுமே லாஸ் ஆகும் ஆயிருக்கும். ஸோ ஓவர் ட்ரேடு பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூல். நான் ஒழுக்கத்தை பற்றி நிறையவே பேசுவேன். ஒரு 8:45 எழுந்திரிச்சு 9 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரேடு பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு புத்தகங்கள் படிச்சுட்டு சார்ட்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் எனக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கே பிடிக்கும். ஸோ 9 மணிக்கு எழுந்திரிச்சு 9:15 என்ட்ரி கொடுக்குற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தொழிலாக இது, ஒழுக்கமே இல்லாத தொழிலாக இது? அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் உங்ககிட்ட நீங்களே. ஒரு நாளைக்கு 5-6 கஸ்டமர் தான் உள்ளேயே வருவாங்க. நான் அதுக்கே காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கடையிலேயே வந்து இருக்கணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் பங்குச்சந்தையில் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொருத்தங்க வாங்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு போயிட்டு நீங்கள் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது நம்மளை எந்த அளவுக்கு வெளியே அனுப்பிடும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். டிசிப்ளினை வர வச்சுட்டு அடுத்த ட்ரேடை வந்து பண்ணுங்கள். டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்கள் ட்ரேடிங்கில் மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்டையும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் போயிட்டு டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணுவீங்க. நான் இதை ஃபாலோ பண்ணுறேங்க. ஓகே, இந்த 9 ரூல்ஸையுமே யார் ஒருத்தங்க கரெக்டாக ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரேடுமே மாறுறத கண்கூட அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுடைய ட்ரேடிங் லைஃப்மே மாறுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.